வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள். உண்மையின் அடையாளம். நான் சாம்பவி குமாரலிங்கம். நான் அபு ஹனிஃபா முகமது ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். இரணதீவு கிராமத்திலிருந்து வெளியேறிய மக்களுக்கு பூநகரி பிரதேச செயலாளரால் மாற்று இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிப்பு. பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கருத்து முரண்பாட்டுக்கு உட்பட்டுள்ள வர்ச்சுவல் ட்ரெஷரிஸ் கம்பெனியின் ஒரு சில செயற்பாடுகளை மட்டுப்படுத்த மத்திய வங்கி தீர்மானம். சைட்டம் மருத்துவக் கல்லூரி தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை மாற்றியமைக்க முடியாது என்று அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்தமைக்கு சசிகலா குழுவினரின் அச்சுறுத்தலே காரணம் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. முகத்தின் வடுக்களை சத்திர சிகிச்சை மூலம் அகற்ற முடியும் என்று வைத்தியர்கள் தகவல். அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 7 நாடுகளுக்கான பயணத்தடை குறித்து கேள்வி. அவை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரிசியின் விலை ஓரிரு வாரங்களுக்குள் குறைவடையும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். வறட்சியுடன் கூடிய காலநிலை காரணமாக நாட்டின் அரிசி உற்பத்தி 30%க்கும் 40%க்கும் இடைப்பட்ட அளவிலேயே காணப்பட்டது. இதனால் அரிசியின் விலை அதிகரித்தது. இதற்கு தீர்வாக அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்தது. 2,50,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. 3 மாதங்களுக்கு இறக்குமதி செய்யப்படும். சந்தையில் அரிசியின் விலை அதிகரித்துள்ளமை தொடர்பில் கவலை அடைகின்றோம். அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய அரிசியின் விலையை நிலையாக பேண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஓரிரு வாரங்களுக்குள் அரிசியின் விலை குறைவடையும் என்று பிரதமர் தெரிவித்தார். மெட்ரிக் டன் 51,919ක ප්‍රමාණයක් ආනයනය කිරීමට කටයුතු කර තිබෙනවා. කෙටි කාලයක් තුළ නියඟය නිසා සම්පූර්ණ හාල් ප්‍රමාණය නොලැබුණ නිසා මේ මිල වැඩි වෙලා තියෙනවා. ඒ ගැන රජයක් හැටියට අපේ කනගාටුව ප්‍රකාශ කරන ජනතාවට මේ අපහසුතාවයට මුහුණ දීම ගැන. ඒත් මේ මිල අඩු වෙන්න යනවා ඊළඟ සති දෙක තුලදී මේ හාල් එන්න ලංකාවට. දැනට පවතින පාලන මිලට වඩා වැඩි මිලට සහල් අලෙවි කිරීම වැළැක්වීම සඳහා පාරිභෝගික සේවා අධිකාරීන් නිලධාරීන් දිවයින පුරා වැටලීම් සිදු කරගෙන ලබනවා. ලංකාවට ගේන්න දැනට ආනයනය කරන්න පුද්ගලික අංශයෙන්. இரடதீவு கிராமத்திலிருந்து வெளியேறிய மக்களுக்கு பூநகர் பிரதேச செயலாளரால் மாற்று இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இரணதீவு கிராமத்தினுடைய நிலை, இரணதீவு கிராமத்திலே இருந்த மக்கள் 1990ஆம் ஆண்டிலே இடம்பெயர்ந்தார்கள். அவர்கள் இடம்பெயர்ந்து மீள அந்த இடங்களுக்கு செல்வதற்கு இன்னும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அவை அவர்கள் சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான காலம் எப்பொழுது வரும், அந்த குடும்பங்களை குடியேற்றுவதற்கான திட்டங்கள் என்ன என்பதை சபையிலே அறிய தருமாறு வேண்டுகிறேன். ගරු කතානායකතුමනි, ඉරණදීව දූපතේ පදිංචිවුණු පල් 190. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட வினாவுக்கு பதிலளிக்கும் போது இரணதீவு கிராமத்தில் குடியேறிய 190 குடும்பங்களைச் சேர்ந்த 437 பேர் 1990 மற்றும் 1992ஆம் ஆண்டு கால பகுதியில் இந்த பகுதியை விட்டு வெளியேறியிருந்தனர். யுத்தத்தின் காரணமாக இவர்கள் வெளியேறினார்கள். இவர்கள் அனைவருக்கும் பூநகரி பிரதேச செயலாளரினால் மாற்று இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அன்று எல்ஜிடியினரின் ஆயுத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தவே இந்த பகுதியில் பொறுப்பேற்கப்பட்டன. இப்பகுதியில் தென்னிந்திய சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அத்துடன் கடலில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் காணப்படுகின்றது. பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் தமது செயற்பாடுகளை தங்கு தடையின்றி மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கடற்படையினரால் வழங்கப்பட்டுள்ளது. தற்காலிக வீடுகள் இரணதீவு பகுதியில் அமைக்கப்பட்டு மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீவில் 10 ஏக்கர் பரப்பளவை கொண்ட தென்னந்தோப்பு காணப்படுகின்றது. இவற்றின் உரிமையாளர்களுக்கு தற்காலிகமாக இப்பகுதியில் தங்கி தொழில் துறையில் ஈடுபடவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ගෙන යන අවස්ථා ලබා දී තියෙනවා. 26 வருடங்களுக்கு பிறகும் அந்த மக்கள் போய் சென்று குடியேற வாழ விடாது போதவஸ்து காரணங்கள் சொல்லப்படும் என்றால் இது எவ்வளவு காலங்களுக்கு இது நீடிக்கும்? இது எவ்வளவு காலங்கள் இன்னும் கொண்டு செல்லப்படும்? இப்பொழுது ஆயுதங்களும் இல்லை, எல்ஜிடியும் இல்லை. இப்பொழுது போதவஸ்து காரணங்கள் சொன்னால் இன்னும் ஒரு காலத்துக்கு பின்னர் என்ன நடக்க போகிறது? அவருடைய சொந்த நிலம்,
அவர்கள் அந்த இடத்திலே குடியேறி வாழ வேண்டும். அதற்கான ஒரு வழியை இந்த உயர்ந்த சபையிலே மாண்புமிகு பிரதம அமைச்சர் கௌரவ சபாநாயகர் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தொடர்ந்தும் பிரதமர் உரையாற்றுகையில் தற்போது இங்கு காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி தீர்வுகள் வழங்கப்படும். அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன், ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன ஆகியோரை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு கூறுகின்றேன். மக்களுக்கு நிரந்தர காணிகள் வழங்கப்பட வேண்டுமாயின் அறிக்கைகள் கவனத்தில் கொண்டு அந்த உரிமையை வழங்குவோம் என்று அறிவித்தார். බාධා කරනවා නම් ඒ ගැන ක්‍රියා කරන්න. ඉතින් මෙතන ඉඩම් දීලා තියෙන සමහරට මේ බලපත්‍ර වෙනකොට ස්ථිර ඉඩම් දෙන්න උවමනා නම් ඒ ගැනත් අපිට සලකලා බලන්න පුළුවන්. මොකද යම්කිසි වෙලාවක මේ දූපතේ ජලය ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. ඊටු ටිකත් අපි වාර්තා අරගෙන ලබලා දෙන්නම්. දැන්ට තියෙන තත්ත්වයේ එතන පදිංචි වෙලා ඉන්න පවුල් වලට ඒ බලපත්‍රයට වඩා ස්ථිර අයිතියක් එතෙන්ට උවමනා නම් நீதிமன்ற தீர்ப்பை மாற்ற பாராளுமன்றத்திற்கு முடியாதென சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். சாய்டம் மருத்துவக் கல்லூரி தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன கருத்து வெளியிடுகையில், இலங்கை வைத்திய சபையின் கருத்துக்களை கூட பொருட்படுத்தாது சைட்டம் நிறுவனம் செயற்படுகின்றது. மாணவர்கள் வீதிகளில் இறங்கி அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள். அவர்கள் தெரிவிக்கும் கருத்து தொடர்பில் அரசாங்கம் எதுவித தீர்வுகளையும் வெளியிடாது புறக்கணிக்கின்றது. இந்த பிரச்சினை தொடர்ந்தும் செல்கின்றது என்று தெரிவித்தார். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், முன்னாள் அமைச்சர் ஏ.எல்.எம். அத்தாவுல்லா, பிரதி அமைச்சர் MSL அமீர் அலி ஆகியோர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் விரைவில் இணைந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அஹ்மத் மன்னார் பிரதேசத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். வெறுமனே அரசியலை ஒரு பித்தலாட்டமாக, அரசியலை ஒரு பொருளாதார பாவிக்கின்ற அல்லது ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்ற பணத்தை சம்பாதிக்கின்றதுக்கு ஒரு கொம்பனியை தொடர்ந்து வைத்துக் கொண்டு முழு சமூகத்தையும் ஏமாற்றிக் கொண்டு போகின்ற அந்த ரிஷாத் பதியுதீன் கூட இந்த முஸ்லிம் காங்கிரஸில் இணைவதற்கு வெகு தூரம் இல்லை என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டார்கள். அத்தாவுல்லா பேச்சுவார்த்தைக்கு உதுமாலத்தை அனுப்புறார். இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி சேரலாம்? அங்க அமீர் அலி எப்ப சேர்ந்து கழித்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அஹ்மதின் இந்த கருத்து தொடர்பாக தேசிய காங்கிரசின் அமைப்பாளர் MS உதுமான் லபி ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்தார். தனி முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அந்த அரசியல் கட்சி நலனுக்காக மாத்திரம் இவ்வாறு மாறிய பொய்களை சொல்லி மக்களை குழப்புகின்ற நடவடிக்கைகளை என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் நிப்பாட்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏன்னால் நாங்கள் கொள்கை ரீதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெருத்தி ஆட்சியிலிருந்து வேறு கட்சியில் இருக்கிறோம். எங்களுக்கு முஸ்லீம் காங்கிரஸில் சேர்வதற்கு ஆபீஸ்ல முதலமைச்சரோடு சென்று நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை. என்றால் முஸ்லீம் காங்கிரஸ் எங்களுடைய கட்சி என்ற உணர்வு இப்போதும் எங்கள் மத்தியில் இருக்கிறோம். எனவே முஸ்லீம் காங்கிரஸ் என்பதை நாங்கள் உருவாக்கிய கட்சி. அதில் கூட எங்களுக்கு கொள்கை பிரச்சனை ரீதியாகத்தான் நாங்கள் கொள்கை ரீதியாக பிரிந்திருக்கிறோம். இதனை நாங்கள் சேர்வ போகிறோம். ரிஷாபதி அவர்கள் சேர்கிறார், அமீர் அலி அவர்கள் பேசுகிறார், உதுமாலபி பேசுகிறார், அதாவுல்லா பேசுகிறார் என்று மக்களை குழப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீரின் உரை தொடர்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் முழுக்க உட்கட்சி முரண்பாடுகளால் நங்கூரம் இழந்து மூழ்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொள்வதற்கான எந்த தேவைப்பாடும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கோ பிரதி அமைச்சர் அமீர் அலிக்கோ ஒருபோதும் கிடையாது. தவிசாளரே தலைவருக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கும் ஒரு சூழலில் அந்த கட்சி மக்கள் மத்தியில் தனது மதிப்பை இழந்து வருவதாகவும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஊடக செயலாளர் சுஹைப் எம் காசிம் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த சந்தர்ப்பத்தில் அதன் தலைவர் ரிஷாட் பதியுதீன் முஸ்லிம் காங்கிரசிற்குள் இணைவார் என்று பகிரங்கமாக தெரிவித்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டாம் எனவும் அமைச்சரின் ஊடக செயலாளர் சுஹைப் எம் காசிம் மேலும் தெரிவித்துள்ளார். பிணைமுறை கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் கருத்து முரண்பாட்டிற்கு உட்பட்டுள்ள பர்ச்சேஸ் ட்ரெஷரிஸ் கம்பெனியின் சில செயற்பாடுகளை மட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. கம்பெனியின் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு மத்திய வங்கியின் நிதிச்சபை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இது தொடர்பாக தெரிவித்தார்.
பெர்ச்சர்ஸ் ட்ரெஷரிஸ் கம்பெனி தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்தார். சாட்சிகளை அடிப்படையாக கொண்ட சட்ட ரீதியிலான செயற்பாட்டு ஒழுங்கு விதி முறைமைகளுக்கு அமையவே இறுதி தீர்மானங்கள் எட்டப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். கம்பெனியின் சில செயற்பாடுகள் தொடர்பாக தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நிதிக்குழு தீர்மானித்துள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட மத்திய வங்கி ஆளுநர் புத்தாண்டின் முதல் மாதத்திற்குள் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை எட்ட அரசாங்கத்திற்கு முடிந்துள்ளதாகவும் கூறினார். 2015 ஆண்டு இறுதி தொடக்கம் அமல்படுத்தப்பட்ட நிலையான செயற்பாட்டு முறைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் நிதிச்சபை தீர்மானித்துள்ளது. இதற்கமைய நிலையான வைப்பு வசதிகள் மற்றும் நிலையான கடன் வசதிகள் விகிதாசாரத்தை தொடராக 7% மற்றும் 8.5% மட்டங்களில் பேண வேண்டும் என்றும் மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தமே சசிகலா அணியினரின் பலவந்தப்படுத்தலின் காரணமாகவே என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் விரும்பும் பட்சத்தில் தனது ராஜினாமை மீள்பரிசீலனை செய்ய தயார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் 21வது முதல்வராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு தமிழகம் முழுவதிலும் பாரிய எதிர்ப்புகள் வலுவடைந்து வருகின்றன. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தின் 21வது முதலமைச்சராக இவர் பதவியேற்க உள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறுபட்ட எதிர்கருத்துக்கள் வலுவடைந்த வண்ணம் இருக்கின்றன. சசிகலா தமிழக முதல்வராக பதவியேற்றாலும் அவர் முன்னால் இன்னும் ஒரு சவால் காத்திருக்கின்றது. இவர் தமிழக முதல்வராக பதவியேற்று 6 மாத காலப்பகுதிக்குள் தமிழகத்தின் ஏதேனும் ஒரு தொகுதியில் நடத்தப்படும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாய விதியாகும். முன்னாள் தமிழக முதல்வர் அம்மா என்று அழைக்கப்படும் ஜெயலலிதா ஜெயராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்ததை அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக சசிகலா ஏகமனதாக அண்மையில் தெரிவு செய்யப்பட்டார். கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவருக்கு ஆதரவு வழங்கிய போதிலும் கட்சி தொண்டர்கள் இவர் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு கடுமையான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள். பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றதை அடுத்து சின்னம்மா என்ற அடைமொழியுடன் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்களால் இவர் அழைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி வரலாற்றில் கட்சியின் எந்த பொறுப்பையும் வகிக்காமல் மக்களுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் நேரடியாக பொதுச் செயலாளர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பொதுச் செயலாளர் என்ற வரலாற்றை சசிகலா பதிவு செய்கின்றார். இவர் தமது செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நிலையை எட்டியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்ததை அடுத்து இவர் முதல்வராக தெரிவு செய்யப்படவிருக்கின்றார். இவர் முதல்வராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியவுடன் பல பகுதிகளிலும் எதிர்ப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் முதல்வர் பதவிக்கு தகுதியற்ற இவர் பதவியேற்பதற்கு எதிராக ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்காக முனைப்புடன் நடத்தப்பட்ட போராட்டங்களைப் போன்று கல்லூரி மாணவர்களின் போராட்டங்கள் இடம்பெற வேண்டும் என்ற கருத்தும் வலுவடைந்து வருகின்றது. இதனிடையே சசிகலாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்கும் செய்தியொன்றும் டெல்லியிலிருந்து கசிந்திருக்கின்றது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்த வழக்கு மீதான தீர்ப்பு இன்னும் ஒரு வார கால பகுதிக்குள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழக்கின் தீர்ப்பு சசிகலாவுக்கு எதிராக திரும்புமாயின் அவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வருவதுடன் பதவியேற்க முடியாமலும் போகலாம். எது எவ்வாறாயிருப்பினும் மன்னார்குடி மாஃபியா சட்டவிரோத அதிகார மையம் உட்பட பல அடைமொழிகள் கொண்டு அழைக்கப்படும் சசிகலா குடும்பம் ஆட்சி பீடம் ஏறுவது தமிழக மக்களின் கடும் எதிர்ப்புக்குள்ளாகியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பூரா அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் விரும்புறாங்க. ஆனா நாடு விரும்புதாங்கிறது கேள்விக்குறி. அவங்களுக்கு பொலிட்டிக்கலை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்ன்றது மக்களுக்கே தெரியும். அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்கன்ற ஒரே ரீசனுக்காக எல்லாம் இவங்கள ஒரு பொதுச் செயலாளராவோ ஒரு சிஎம்ஆவோ மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இவங்க கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்படியே கூடிய ஏதோ தோழி மாதிரி இருந்தாங்க. இப்போ திடீர்னு நான் சிஎம் ஆகணும் அப்படி ஆகணுன்றது இதெல்லாம் ஜனங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தா தான் அதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். சசிகலா அம்மா முதலமைச்சர் வரவும் கூடாது, வர்றதுக்கு தகுதியும் கிடையாது. சசிகலா வரக்கூடாது. சசிகலா பதிவு எடுக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. என்ன காரணம்னா அவ வேலை செய்து இருந்தவோ மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்க ஒழிஞ்சு மக்கள் பொதுமக்கள் யாரும் அவங்களை விரும்புறதில்லை. காமராஜர், அறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற பெரும் தலைவர்கள் வகித்த தமிழக முதல்வர் பதவி இவ்வாறு மலினப்படுத்தப்பட்டிருப்பதாக
அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதேவேளை தமிழக முதலமைச்சர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தமை சசிகலா அணியினரின் பலவந்தப்படுத்தலின் காரணமாகவே என்று அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். தமிழக மக்கள் விரும்பும் பட்சத்தில் தனது ராஜினாமாவை மீள்பரிசீலனை செய்ய தயார் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மாண்புமிகு அம்மாவுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு சென்ற பொழுது அங்கே மூத்த அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் உட்கார்ந்திருந்தார்கள். என்னை உட்கார சொன்னார்கள். உட்கார்ந்தேன். அப்பொழுதுதான் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது என்ன அவசியம் வந்தது என்று கேட்டேன். நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு கூட அவர்கள் இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை கட்டாயப்படுத்தியதனால் தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். ஒட்டுமொத்த மக்களினுடைய யாரை விரும்புகிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த கருத்தில் நான் கடைசி வரை உறுதியாக இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். மாலபே தனியார் வைத்தியக் கல்லூரி தொடர்பாக இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன கருத்து வெளியிடுகையில் மாணவர்கள், வைத்தியர்கள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் ஒன்று திரண்டு இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் புரிகின்றனர். தகுதியற்ற ஒருவரிடம் சென்று சிகிச்சை பெற யார் விரும்புவார்? இது தொடர்பிலேயே கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்கம் இது குறித்து தேவையான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். ආණ්ඩුව දැන් දන්නවා තත්ත්වේ. ආණ්ඩුව මැදිහත් වෙන්න ඕනේ. ප්‍රශ්නේ උග්‍ර වෙන්න අවශ්‍ය නැහැ. ඒකට විසඳුම් හෝ සහයෝගයක් හෝ අලුතෙන් බලන්න පුළුවන් ක්‍රම පාර්ලිමේන්තුවට තිබෙන බව අපි වගකීමෙන් ප්‍රකාශ කළා. மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கருத்து வெளியிடுகையில் மஹிந்த ராஜபக்ஷ தற்போது இது தொடர்பில் பல கருத்துக்களை வெளியிடுகின்றார். நிறம் மாறக்கூடிய ஒருவர். இவரது கருத்துக்கள் நகைப்புக்குரியதே. 2008ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவே இந்த நிறுவனத்தை உருவாக்கினார். இதற்காக இவர் 10 மாணவர்களை அழைத்து அலரி மாளிகையில் புலமை பரிசில் வழங்கினார். அத்துடன் நிதியுதவியையும் வழங்கினார். உயர்தர தகமையற்ற ஒருவருக்கு வைத்தியத்துறையை தொடர்வதற்கு இவரது காலத்திலேயே அனுமதி வழங்கப்பட்டது. இவர்களே இதனை ஆரம்பித்தார்கள். தற்போது தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நோக்கும் போது எமக்கு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது. இவர்கள் புரிந்தவற்றுக்கு எதிராக தற்போது கருத்துக்கள் தெரிவிக்கின்றார்கள் என்று கூறினார். அதிகாரத்தை பகிர்ந்து ஐக்கியப்படும் அமைப்பின் இணைச் செயலாளர் அசாத் சாலி கருத்து வெளியிடுகையில் பேராசிரியர் நவில் பெர்னாண்டோவுடன் இணைந்து இந்த வைத்திய கல்லூரியை யார் உருவாக்கியது? மஹிந்த ராஜபக்ஷவே இதனை உருவாக்கினார். தற்போது எதுவும் தெரியாது போன்று கருத்து வெளியிடுகின்றார். வைத்திய கல்லூரிக்காக 10 மாணவர்களுக்கு புலமை பரிசில் அலரி மாளிகையில் வைத்து வழங்கப்பட்டது. இவரது ஆட்சி காலத்திலேயே அனைத்து செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். அமைச்சரவை முடிவுகள் தொடர்பான ஊடகவியலாளர் மாநாட்டில் சைட்டம் நிறுவனம் தொடர்பான கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அமைச்சர் SB திசாநாயக்க இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிடுகையில், இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லவில்லை என்று கூறட்டும். அப்படியென்றால் ஏன் ஒருவர் கற்பதற்கு இவர்கள் இடையூறாக இருக்கின்றார்கள்? ஒருவருக்கு கற்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அடிப்படை உரிமை. அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று வைத்தியரான அநேகமானோர் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். அப்படி இல்லையாயின் தனிப்பட்ட முறையில் வைத்திய நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறெனில் இவர்கள் இன்னும் ஒருவர் கற்பதற்கு தடைகளை ஏன் ஏற்படுத்துகின்றனர் என்று கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 9 பேரையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் இன்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட்ட போது நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகள் சட்டம் அதிபரின் பரிசீலனையில் இருப்பதாகவும் சந்தேக நபர்களின் விளக்கமறியலை நீடிக்குமாறும் சட்டம் அதிபர் சார்பில் வாதிட்ட அரசு சட்டத்திரணி நாகரட்னம் நிஷாந்தன் மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். இதனை கருத்தில் கொண்டு சந்தேக நபர்கள் 9 பேரின் விளக்கமறியல் எதிர்வரும் மே மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது.
இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் நீதிபதி கூறினார். புங்குடுதீவைச் சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி 2015ஆம் ஆண்டு மே மாதம் காணாமல் போன நிலையில் மறுநாள் காலை அந்த பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான 6 பேர் சந்தேக நபர்களின் விளக்கமறியல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 6 பேரும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து நீதிபதி MIM ரிஸ்வி இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஏறாவூர் மொகாந்திரம் வீதி 1ஆம் ஒழுங்கையில் அமைந்துள்ள வீட்டில் உறங்கிய நிலையில் 56 வயதான NM சித்தி உசைரா மற்றும் அவரது மகளான 32 வயதான ஜெனிரா பானு மாகிர் ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 யுவதிகள் காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர் செலுத்திய வாகனம் வீதியால் சென்ற 2 யுவதிகள் மீது மோதியதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாகனத்தை செலுத்திய போலீஸ் சாரதி மட்டக்களப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 11 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வவுனதீவைச் சேர்ந்த கந்தசாமி நிஷாந்தினி எனும் 20 வயதுடைய யுவதியும் இளைய தம்பி மஞ்சு எனும் 19 வயதுடைய யுவதியுமே காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்த நிஷாந்தினி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் வர்த்தக நிலையம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பாளையத்தோரா பிரதேசத்தில் தனியார் காணி ஒன்றிலிருந்து ஒரு தொகை வெடிப்பொருட்களும் ஆயுதங்களும் இன்றைய தினம் ஏறாவூர் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. 2 T56 ரக தன்னியக்க துப்பாக்கிகள், மேகசின் ஒன்று, 176 ரவைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். காணியின் உரிமையாளர் பயிற்சிகை நடவடிக்கைகளுக்காக நிலத்தை உழுதபோது நிலத்தின் அடியில் புதைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களும் ஆயுதங்களும் வெளியே தென்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறுகிய காலப்பகுதிக்குள் கல்வித்துறையில் பாரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் காணப்பட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் முடிந்ததாக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் நாட்டில் 10,161 பாடசாலைகள் உள்ளன. இந்த 10,161 பாடசாலைகளிலும் சேவையாற்றும் அதிபர்களுக்கான 2,500 ரூபாய் கொடுப்பனவினை 6,500 ரூபாவாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்துடன் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக 3,868 ஆசிரிய ஆலோசகர்களை சேர்த்துக் கொள்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் மூலம் பாடசாலைகளில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதேபோன்று தமிழ் மொழி மூல தேசிய பாடசாலைகள் மற்றும் மலையக பாடசாலைகளில் விஞ்ஞான கணித ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெற்றுள்ள 3,202 ஆசிரியர்களை மீண்டும் சேவையில் அமர்த்த அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அத்துடன் தேசிய பாடசாலைகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞான கணித பாடத்துறைக்காக பட்டதாரிகளை சேர்த்துக் கொள்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் 2017 ஜனவரி 20ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 1093 பட்டதாரிகள் சேவையில் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர் என்று தெரிவித்தார். இலங்கை நூல் வெளியீட்டாளர்கள் சங்கம் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நூலகத்திற்கு ஒரு தொகுதி நூல்களை இன்று கையளித்தது. 2015ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சிறுகதை, நாவல்கள் உட்பட மேலும் பல நூல்கள் இவற்றில் அடங்குகின்றன. நூல் வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் MD பிரேமஸ்ரீ மற்றும் செயலாளர் உபாலி வணிகசூரிய ஆகியோர் தலைமையில் இந்த நூல்கள் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சட்டத்தரணி ரவி ஜெயவர்தனவிடம் கையளிக்கப்பட்டன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் HTS மல்காந்தியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். விளம்பர இடைவெளிகளின் பின்னர் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழும் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த உத்தரவு தொடர்பாக அந்நாட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
இது தொடர்பான வாய்மொழி மூல விசாரணை சான் பிரான்சிஸ்கோவில் அமைந்துள்ள நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அதிகாரப்பூர்வ உத்தரவு கடந்த வெள்ளிக்கிழமை வாஷிங்டன் பெடரல் நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டது. அமெரிக்க சட்ட திணைக்களம் இந்த தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தது. 3 நீதிபதிகள் அடங்கிய குழு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைகளை முன்னெடுத்தது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை முஸ்லிம் மக்களுக்கு எதிரான செயற்பாடாக அமைந்துள்ளதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இது சமய ரீதியான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் ஒரு நடவடிக்கை அல்ல என அமெரிக்க ஜனாதிபதியின் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். ட்ரம்பினால் பயணத்தடை விதிக்கப்பட்ட நாடுகள் பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்டுள்ளதா என நீதிமன்றம் வினா எழுப்பியது. இதற்கு டொனால்ட் ட்ரம்பின் சட்டத்தரணிகள் பதில் வழங்குகையில் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவின் நிர்வாகம் இந்த விடயம் தொடர்பாக முன்னர் காணப்பட்ட காங்கிரஸ் சபைக்கு பரிந்துரை ஒன்றை செய்துள்ளதாக ட்ரம்பின் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஒன்று. இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 40 ஓட்டங்களினால் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. கேப்டவுனில் போட்டி நடைபெற்றது. தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 367 ஓட்டங்களை பெற்றது. டாப் பிளிசிஸ் 185 ஓட்டங்களை பெற்றார். ஏபி டிவிலியர்ஸ் 64 ஓட்டங்களை பெற்றார். லஹிரு குமார மற்றும் சச்சித் பத்ரன தலா 2 விக்கெட்டுகள் வீதம் வீழ்த்தினர். வெற்றி பெற 368 ஓட்டங்களை பெற பதிலுக்கு களமிறங்கி இலங்கை அணியின் நிரோஷன் திக்வெல்ல உப்புல் தரங்க முதலாவது விக்கெட்டுக்காக 139 ஓட்டங்களை இணைப்போட்டங்களாக பெற்றனர். 14வது சதத்தை பெற்ற உப்புல் தரங்க 119 ஓட்டங்களை பெற்றார். அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நிரோஷன் திக்வெல்ல 58 ஓட்டங்களை பெற்றார். ஒருநாள் அரைச்சத சாதனை நிலைநாட்டிய சந்துன் வீரக்குடி 58 ஓட்டங்களை பெற்றார். இந்த போட்டியில் 7 பவுண்டரிகள் 6 சிக்சர்கள் அடங்கிய குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை அணியின் 5 விக்கெட்டுகள் 19 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டவே தோல்விக்கு பிரதான காரணமாகும். இலங்கை அணி 327 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. வான் பானல் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பப் டிலிப்சிஸ் போட்டியின் ஆட்டநாயகனாக தெரிவானார். இதற்குமே 5 போட்டிகளை கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் 4-0 என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்க அணி முன்னணியில் உள்ளது. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். இரணைத்தீவு கிராமத்தில் இருந்து வெளியேறிய மக்களுக்கு பூநகரி பிரதேச செயலாளரால் மாற்று இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிப்பு. பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கருத்து முரண்பாட்டிற்கு உட்பட்டுள்ள பர்ச்சேஸ் ட்ரெஷரிஸ் கம்பெனியின் ஒரு சில செயற்பாடுகளை மட்டுப்படுத்த மத்திய வங்கி தீர்மானம். சைட்டம் மருத்துவக் கல்லூரி தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை மாற்றியமைக்க முடியாது என்று அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியில் இருந்து தான் ராஜினாமா செய்தமைக்கு சசிகலா குழுவினரின் அச்சுறுத்தலே காரணம் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. முகத்தின் வடுக்களை சத்திர சிகிச்சை மூலம் அகற்ற முடியும் என்று வைத்தியர்கள் தகவல். அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 7 நாடுகளுக்கான பயணத்தடை குறித்து கேள்வி. இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நாம் இன்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகளுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.